அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வடிவில் தான் நம்ம கிடைக்கும் அப்படின்றதே சொல்லியிருந்தோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர்களுக்கு எல்லாருமே அதாவது எப்படி பை பண்ணுறது, அதே மாதிரி பை பண்ணால் அது டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறையா விதமான கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு எல்லாமே ஒரே தீர்வாக தான் இந்த வீடியோ இருக்கும், ஒரு டெமோ வீடியோவாகவும் இருக்கும். அதில் என்னென்ன நீங்கள் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி EEECக்கு ஸ்டடி மெட்டீரியலாகவும் உங்களுக்கு என்னது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேங்காகவும் இருக்குது. சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலாக 10 யூனிட் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்குது. அதை எப்படி நம்ம பை பண்ணுறது, நம்மளோட வெப்சைட்டில் எப்படி பை பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போய்ங்க. கூகுளில் போயிட்டு rlaacademy.com ஸ்பேஸ் விடாமல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி போனாலும் உங்களுக்கு என்னது வெப்சைட்டில் போயிடும். ஓகேவா, ரைட். rlaacademy.com அப்படின்றத போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னது புக்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் தான் இருக்குது அப்படின்ற நிறையா பேர் எல்லாரும் இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா விதமான புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எல்லா விதமான புக்ஸு என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ எல்லா விதமான புக்ஸும் உங்களுக்கு என்னது அவைலபிளாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. எத்தனை புக்ஸ் இருக்குது, EEECக்கு, மெக்கானிக்கலுக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதில் எத்தனை யூனிட்ஸ் கவர் ஆகிருக்கு, என்ன மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் பேஜஸ், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பேஜஸே ஓப்பன் ஆகும். உள்ள மெட்டீரியல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, என்னென்ன டாபிக் கவர் ஆகிருக்கு இப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸே உங்களுக்கு இருக்கும். சரியா, இருங்க ஒரே நிமிஷம். ஓகே, அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணணும். இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பை பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. சரியா, சர்ச் கூகுளில் போயிட்டு நீங்கள் பண்ணுங்க. இதில் வரல, கூகுளில் மட்டுமே நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. நம்ம சொன்னோம்ல, ஷாப்பில் போயிட்டு இதில் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ ஒவ்வொன்று கீழேயும் அந்த சாம்பிள் பேஜஸ், இப்போ MCQ புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். சரியா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், இப்போ நான் தமிழ் மெட்டீரியல் வாங்க போகிறேன். சரியா, தமிழ் மெட்டீரியல் வாங்க போகிறேன்னா உங்களுக்கு டெமோ இங்கே வச்சிருப்போம் தமிழ் மெட்டீரியலுக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோ வீடியோ வந்துடும். அந்த டெமோ வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் டு பேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆட் டு பேஸ்கெட் கொடுங்க. அதுக்கப்புறம் வியூ பேஸ்கெட் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பேஸ்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இந்த அமௌண்ட் வந்தோடனே ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ், நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த பாக்ஸை கிளிக் பண்ண மறந்துடக்கூடாது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு QR கோட் இல்லை ஜிபே, கூகுள் பே வரும். அதில் பேமெண்ட் பண்ணோடனே ஒரு 2 செகண்ட் வந்து ரீடைரக்ட் ஆகும். ரேசர் பே அப்படின்றதுல வரும். அதில் நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிட்டு திருப்பி ஒரு ரீடைரக்ட் ஆகும். அதுக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருங்க, மை அக்கௌண்ட், ஓகே இருங்க, நான் பே பண்ணியே உங்களுக்கு காட்டிடுறேன். சரியா, இந்த இடத்துல நான் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றோம். பிளேஸ் ஆர்டர் என்ன ஆச்சு, நான் வந்து அதே இதில் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால வரல. உங்களுக்கு இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நீங்கள் என்ன மெட்டீரியல் வாங்குனீங்க எப்படி இருக்கும் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்றது காட்டும். நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே TNMEID தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இல்லை EEEC MCQனா ஒவ்வொரு யூனிட் வைஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ அதை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிருன்னா டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மை அக்கௌண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா, ஏன் கிரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்களா, மை அக்கௌண்ட் அப்படின்றதுல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும், என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றது அந்த டவுன்லோட் ஆப்ஷன் அதுலேயும் காட்டிடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு மெயிலில் வந்துடும். மெயிலில் உங்களோட பேமெண்ட் பில்லிங் எப்படி இருக்கு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து மெயிலில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு மெயிலையும் அந்த பிடிஎஃப் ஃபைல் அந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றது மாதிரி வரும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அது போக வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். புக்ஸு அதோட சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, தயவு செய்து வாங்குங்க. ஏன்னா உங்ககிட்ட புக்ஸ் இருக்குன்ற பஸ்ஸில் தயவு செய்து வாங்க வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ கடைசி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி படிங்க. இல்லாதவங்க உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 30 நாட்களே இருக்கிறது. ஸோ அதுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு 30 டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.